கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இப்போது கனடாலேயே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கனடாவினுடைய தலைவராக இனிமேல் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருக்க மாட்டாருப்பா, அவர் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது அவருக்கு, இனிமேல் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அரசியல் முடிந்து விட்டது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி வருகிறது. ஆல்ரெடி இந்தியா கனடா உறவில் பெரிய விரிசலை ஏற்படுத்தியது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய சில முடிவுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனாலேயே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது. அது மட்டும் இல்லாமல் உலக அரசியலையும் உள்ளூர்லையும் கனடாவுக்குள்ளேயும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெட்ட பெயர்கள் ஏற்பட்ட அந்த தருணங்கள் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய அரசியலுக்கு ஒரு பெரும் எச்சரிக்கையாக மாறி இருக்கின்றன. இத்தாலி ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. ஈரானுடைய தூதரக அதிகாரிகளை இத்தாலி இன்னைக்கு கூப்பிட்டு கண்டித்திருக்கிறார்கள். என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இத்தாலியினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஈரான் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களை ஏன் கைது பண்ணியிருக்காங்க, எதற்காக, காரணம் என்ன, அவங்களுக்கு ஜாமீன் ஏதாவது கிடைக்குமா இப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே ஈரான் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக ஈரான் அதை சொல்லணும், அந்த ஜேர்னலிஸ்ட்டை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இத்தாலியினுடைய கோரிக்கை.